everyone, welcome back to our channel. டெய்லியுமே மார்னிங் எழுந்ததுமே குளிச்சு முழிச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகி அந்த டே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ரீசெண்ட் டேஸாக என்னால் அப்படி பண்ண முடியல. ஆஃபீஸ் போயிட்டு இருந்த வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். பட் இப்போ மெட்டர்னிட்டி லீவில் வீட்டில் இருக்கிறதுனால அந்த ரொட்டீன் எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. மார்னிங் எழுந்திரிச்சு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா காஃபி டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என் குட்டி பாப்பாவையும் ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே குழந்தைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பாட்டி வந்துடுவாங்க. குழந்தைக்கு தண்ணி ஊற்றி முடித்து எடுத்துகிட்டு திரும்ப நான் குளிச்சுட்டு வெளியில் வரத்துக்குள்ளே மதியம் ஆகிடுது. ஸோ இன்றைக்கி இந்த vlog நான் மதியத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கின் கேர் அப்படின்ற ஒரு விஷயமே நான் சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் திரும்ப அது என்னோடய ரொட்டீனில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டுருக்கேன். புதுசாக நிறைய ப்ராடக்ட்ஸும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸில் என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். டிவிலாம் சுத்தமாக பார்க்குறதே இல்லை. சரி லன்ச் சாப்பிடும்போது கொஞ்சமாக டிவி பார்க்கலான்னு சொல்லி டிவி ஆன் பண்ணிவிட்டு உட்காந்தா என்னோடய ஃபேவரட் ஃபுட் அண்ட் என்னோடய ஃபேவரட் மூவி. என்னோடய ஃபேவரட் ஃபுட் எனக்கு சிக்கன் ரிலேட்டடாக என்ன ஃபுட் இருந்தாலுமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இன்றைக்கி சில்லி சிக்கன் தான். அது கூட பீட்ரூட். அண்ட் மூவி பார்த்திங்கன்னா என்னோடய ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு மூவி அபியும் நானும். இந்த படத்தில் அப்படி எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு டீட்டெயிலாக சொல்ல தெரியல. பட் ஆனால் அதில் வர ஒரு சீனுமே சரி அண்ட் அப்பா பொண்ணோட பாசம் இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸ் டு மை ஹார்ட் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஈவினிங் போல் படம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. ஆஃபீஸ் ஒர்க் அண்ட் என்னோடய யூடியூப் ஒர்க் இது எல்லாமே இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷெடியூல் பண்ணி பிளான் பண்ணி முடிச்சிடலான்னு உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் குழந்தையும் கேஷி கூட விளையாடிட்டு இருந்தா. ஸோ இதுதான் எனக்கு கரெக்டான டைம். காலையிலேருந்து என்னால் லேப்டாப்லாம் தொடவே முடியல. இந்த மாதிரி அவள் தூங்குகிற டைமில் இல்லை கேஷி கிட்ட விளையாடுற டைமில் தான் நான் லேப்டாப் எடுத்து வச்சே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் கேஷி கூட என்னால் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவள் ஈவினிங் ஸ்கூல் முடித்து வந்ததுக்கப்புறமா குழந்தைக்கிட்ட தான் அவ்வளோ மோஸ்ட்லி விளையாடிட்டுருக்கா. விளையாடி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக என்கிட்ட பேசுகிறா விளையாடுறா. அண்ட் எனக்கும் இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் அண்ட் குழந்தைய பார்க்குறது இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாகி நானும் தூங்கிடுறேன். இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுனால என்னால் கேஷி அவ்வளோ இப்போது பார்த்துக்க முடியல. பட் அவளை எப்போல்லாம் என்னால் முடியுமோ நான் அப்போல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அவளுக்கு ஸ்டோரி சொல்கிறது இல்லை அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டை இப்போ நான் நிறைய செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நான் கேஷியை கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வச்சுருக்கிறது அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டை நான் செஞ்சு கொடுத்தேன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை கொஞ்சம் நான் டெய்லி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பப்போ என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான் பண்ணியிருக்கேன் அவளுக்காக. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத ஒரு டிஷ். அது நெக்ஸ்ட் இப்போ வரப்போகுது. அண்ட் இப்போ கொஞ்சம் மழை சீசன்லாம் இருக்கிறதுனால ஒரு ஃபுல் ஹேண்ட் வச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வேணும்னு சொல்லி குழந்தைக்கு கொஞ்சமாக ஆன்லைனில் ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த 3 செட்டு அப்படியே ஒரு காம்போவில் வந்திருந்தது. அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் அந்த துணியோட குவாலிட்டிலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ரொம்ப பியோர் காட்டன் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. பட் குழந்தைகிட்ட மோஸ்ட்லி எல்லாமே ஆஃப் அண்ட் ஆர் ஸ்லீவ்லெஸ் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக வேணுன்றதுனால நான் இந்த ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஈவினிங் போல் பொறுமையாக காஃபி குடிச்சிட்டு கேஷிக்கு பிடிச்ச டிஷ்ஷை பண்ணுறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேஷிக்கு நூடுல்ஸ் பாஸ்தாஸ் இந்த மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்பெகட்டி வீட்டில் வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் எக்ஸ்பைரி டேட்டும் வந்துடும் போல இருக்குது. அதுக்குள்ளே இன்றைக்கி அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி ஸ்பெகட்டி தான் பண்ண போகிறேன். வீட்டில் கொஞ்சமாக சிக்கனும் இருந்துச்சு. சரி சிக்கன் வச்சு ஒரு ஸ்பெகட்டி பண்ணலான்னு தேடி பார்த்தேன். பட் நான் பார்த்த வீடியோவில் மட்டன் வச்சு பண்ணியிருந்தாங்க. மட்டன் வச்சு ஒரு ஸ்பெகட்டி பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி நம்ம அதை சிக்கன் வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். அண்ட் இந்த ஸ்பெகட்டி உள்ளே போட்ட உடனே வச்சு நானும் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக ஸ்பெகட்டி என்னென்னா பாஸ்தாவோட இன்னொரு வேர்ஷன் தான் ஸ்பெகட்டி. நான் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அண்ட் ஸ்பெகட்டி வேகிறதுக்கும் டைம் எடுக்கு. எங்களுக்கு இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை தான். இது நார்மலான ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இல்லாமல் ஒரு கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி வச்சு அரைச்சி எங்கள் மாமியார் ரெடி பண்ணுவாங்க. இது என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் டிஷ்.
அவளுக்கு மட்டும்தான் ஸ்பெகட்டி, நாங்கள்லாம் வந்து இதுதான் சாப்பிட போகிறோம். குயிக்காக இந்த ஸ்பெகட்டி எப்படி பண்ணுறதும் நான் காட்டிடுறேன். நான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டெல்லாம் கிடையாது, பட் நான் கற்றுக்கிட்டதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே இதோட அவுட்புட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிது. நான் இந்த நூடுல்ஸ், பாஸ்தாஸ் இதோட ஃபேவரெட்லாம் கிடையாது, பட் இந்த ஒரு ஸ்பெகட்டி மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஐட்டம்ஸ் தான். ஒரு பேனில் ஆயில் போட்டு கார்லிக் வந்து குட்டி குட்டியாக பொடி பண்ணி போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா ஆனியனும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். அது கொஞ்சமாக கோல்டன் கலரில் லைட்டாக மாறுற ஸ்டேஜில் நம்ம சிக்கன் வந்து நல்லா குட்டி குட்டியாக மைன்ஸ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த சிக்கனை வந்து அதில் போட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணி சிக்கனை வந்து கொஞ்சமாக வேக விடணும். சிக்கன் ஒரு ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு டொமேட்டோ எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி எந்த ஒரு கட்டிலாம் இல்லாமல் அதில் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கணும். அண்ட் அதுலேருந்து கொஞ்சமாக ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் அது வந்து நல்லா கொதிக்கணும். சிக்கன் ஒரு 75% குக் ஆனதுக்கப்புறமா அதில் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக பெப்பர் அண்ட் வந்து ஆரிகனோஸ், இது மூணுமே உங்களோட டேஸ்ட் அண்ட் உங்களோட ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இது கூடவே நான் வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஸ்பெகட்டி வேக வைக்கும் போது அதில் கொஞ்சமாக நான் சால்ட் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வெறும் சிக்கன் அண்ட் அந்த கிரேவிக்கான சால்ட் போட்டாலே போதும். ஸ்பெகட்டி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 90% ரெடியான ஸ்டேஜில் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டா நம்மளோட ஸ்பெகட்டி வந்து ரெடி. உண்மையாகவே இந்த டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் ஒரு தடவை கண்டிப்பாக நான் மட்டனில் இதே டிஷ்ஷை ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன். நான் செய்கிற டிஷ் என்ன தான் எனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, கேஷி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவள் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு தனி சந்தோஷம் தான் இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு பாஸான ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அந்த சந்தோஷம். இப்போ இருக்க குழந்தைங்கள நம்ம லேஸில் வந்து கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் அண்ட் பார்க்குற டெக்ஸ்சர்லேருந்து டேஸ்ட்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தால் தான் நமக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபுல் மார்க் வாங்கின திருப்தியோடு இன்றைக்கி வந்து எங்களோட டின்னரை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து தொக்கு அரைச்சி வறுக்கிறதுன்னு அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. பட் இதுக்கு எக்ஸாக்டாக என்ன பேருன்னெலாம் எனக்கு தெரியல. உண்மையாகவே இது வந்து சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அண்ட் வந்து ஒரு ரசம் சிம்பிளாக வச்சுட்டு இந்த ஃபிஷ் வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபி வந்து நான் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் போடுறேன். எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் பிடிக்காத ஒரு டேனா அது வந்து பாப்பாவோட வேக்சினேஷன் டே தான். எனக்கு குழந்தைக்கு வந்து வேக்சின் போட்டு அவளை அழ வைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்மளால் அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. குழந்தையோட நல்லதுக்காக போட்டு தான் ஆகணும். இன்றைக்கும் குழந்தைக்கு வந்து வேக்சின் போட போகிறோம். ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பிட்டுருக்கேன். ஸோ காலையில் கேஷி ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா கிளம்பி போனோன்னா அவள் ஸ்கூல் வரதுக்குள்ளே வேக்சின்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வர எங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். என்னோட லேபர் பேக் பேக் பண்ணுற வீடியோவில் ஆல்ரெடி இந்த ஃபீடிங் ட்ரெஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். உண்மையாகவே கன்வீனியண்ட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்ட் வெளியில் போட்டு போனால் கொஞ்சம் வந்து நல்லா ரிச்சாக ஒரு நைட்டி மாதிரிலாம் இல்லாமல் ஃபீடிங்க்கும் கன்வீனியண்ட்டாக இருக்குது அண்ட் வந்து ட்ரெஸ்ஸும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேபிக்கெலாம் குத்தாமல் தூக்கிட்டு போகிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஷார்ட்டாக இருக்கிறதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த டோர் லேட்ச்சு இல்லை துணி காய போடுற கொடி இது எல்லாமே ரொம்ப ஹைட்டாக வச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரியான வேலைலாம் பண்ணுறதுக்கே பிடிக்காது. அது எட்டி எட்டி அதை இழுக்கிறதுக்குள்ளே எனக்கு கழுத்து வலியே வந்துடுது. ஹாஸ்பிட்டல் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம் தான். ஸோ அதனால் பெருசாக நான் எதுவும் எடுத்துகிட்டு போகல. பாப்பாவோட வேக்சினேஷன் கார்டு அண்ட் வந்து ஒரு டவல் அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டைப்பர் அண்ட் ஒரு சின்ன ட்ரெஸ், இது மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். வேக்சின் போட்டு வந்தாச்சு. குழந்தை அங்கே ரொம்ப அழுதுட்டாங்க. ஸோ என்னால் அங்கே வீடியோஸ்லாம் எடுக்க முடியல.
அண்ட் மோஸ்ட்லி இப்போ யூஸ் பண்ணுற வேக்சின்ஸ் எல்லாமே வந்து பெயின் அவ்வளோ இருக்கிறது இல்லை. ஊசி போடும்போது வலிக்குது, பட் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிடுறாங்க. அண்ட் ஊசி போடுற அந்த நீடிலுமே வந்து கொஞ்சம் மெலிசாக தான் இருக்குது. வீட்டுக்கு வந்து ஐஸ் கட்டியில் ஒத்தரம் கொடுக்குறது அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஃபீவர் கூட வராதுன்னு டாக்டர் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. பாப்பாவுக்கு ஊசி குத்திட்டாங்களா? கொஞ்சம் எழுத்துக்கு வலிக்குதா? உங்களுக்கு என்னம்மா பண்ணாங்க டாக்டர்? என்னம்மா பண்ணாங்க? வீட்டுக்கு வந்ததுமே பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா எனக்கும் ரொம்ப பசி வந்துடுச்சு. டைம் வந்து 2:30க்கு மேலே ஆகிடுச்சு. சரி அம்மா பாப்பா பக்கத்தில் பார்த்துக்கோ. அம்மா பார்த்துக்கோ. அம்மா தூங்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு போய் நான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்துட்டு குழந்தைகிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நானும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்க போகிறேன். இல்லைடா, வேற அந்த சிஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்களா? அவங்க என்ன பண்ணாங்க பாப்பாவை? எப்படி ஊசி போட்டாங்க? ஊசி அப்படி போட்டாங்க? போட்டாங்களா? எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து மதியத்தில் தூங்குறது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து மதியத்தில் தூங்காமல் இருக்கவே முடியல. அந்த லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா எங்கேருந்து அந்த தூக்கம் வருதுன்னே தெரியல. அப்படி கண்ணை சொருக்கிட்டு வருது. அந்த ஒரு 1 hour ஒரு 1.5 hour வந்து தூங்கி எந்திரிச்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. பட் அந்த டைமில் பாப்பா தூங்கலைன்னா இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தூக்கத்தை மேனேஜ் பண்ணிவிட்டு அவளையும் பார்க்க முடியல, தலைவலி வந்துடுது. நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு. பாப்பாவுக்கும் வேக்சின் போட்டதுனால அவளும் எதுவுமே என்ன டிஸ்டர்ப் பண்ணல. அவளும் ஒரு சைடு தூங்கிட்டா, நானும் ஒரு சைடு படுத்து தூங்கிட்டேன். பேபிக்கு யூஸ் பண்ணுற டெட்டால், சானிடைசர்ஸ் அண்ட் லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் இது எல்லாமே வந்து நான் சின்ன சின்ன பேக்கெட்டில் தான் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். அதுவும் வந்து இங்கே லோக்கல் ஸ்டோர்ஸில் தான் வாங்கிட்டு இருந்தேன். இது எல்லாமே வந்து லோக்கல் ஸ்டோர்ஸில் வாங்கும்போது ஒரு ரேட்டில் இருக்குது, ஆன்லைனில் வாங்கும்போது அவ்வளோ ஆஃபரில் கம்மியாக இருக்குது. ஸோ நானும் வந்து எல்லாமே வந்து இப்போ ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி பல்காக வாங்கி வச்சுக்கிட்டேன். குழந்தைக்கு இது வரைக்கும் ஒரு காட்டன் சாரீ மாதிரி அதில் தான் போட்டு தூங்க வைக்கிறோம், கிரேடல் மாதிரி கட்டி. அது முக்கியமாக அது என்னென்னா என்னோட கல்யாண புடவை, கூரை புடவைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புடவையில் தான் கட்டிகிட்ருக்கேன். பட் அதில் என்னென்னா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அது வந்து கிழிகிற மாதிரி ஒரு ஓட்டெல்லாம் வந்திருக்கு. அது வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அது வந்து நான் கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் பேபிக்கு வந்து ஒரு காட்டனில் இருக்க மாதிரி ஒரு கிரேடல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில். இது வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்த கிரேடல். இதுலேயே வந்து கிளாத்தும் இருக்குது, பெட்டும் இருக்குது, அந்த ஸ்ப்ரிங் எல்லாமே வந்து அப்படியே செட்டாக கொடுத்துருந்தாங்க. பட் நான் ஆர்டர் பண்ணதில் வந்து பேபி தலைக்கிட்ட ஒரு கவர் வரா மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு டெலிவரி ஆனது வந்து அந்த கவர் இல்லாமல் டெலிவரி ஆச்சு. அதாவது பேபி பின்னாடி ஜம்ப் பண்ணால் கூட அது அவங்கள வந்து கீழே விழாத பார்த்துக்கிறதுக்காக அந்த ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து அது கிடையாது. நானும் அது எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் மாதிரி தனியாக ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு தேடி பார்த்தேன். பட் அது எங்கேயுமே இல்லை. எனக்கு வந்து ஆல்ரெடி கியானா வந்து 1 or 2 times வந்து கிரேடல்லேருந்து எகிரி குதிக்கிற மாதிரி பின்னாடி ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த கிரேடல் வந்து அவளுக்கு யூஸ் பண்ணுறது எனக்கு அவ்வளோ சேஃபாக இருக்கும்னு தோணலை. அதனால் நான் இது வந்து ரிட்டர்ன் போட போகிறேன். இது கூடவே வந்து ஒரு நெட்டும் கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது. பட் எனக்கு இந்த பேட்டர்ன் பிடிக்காததுனால இது வந்து நான் ரிட்டர்ன் போட்டுட போகிறேன். பட் சேம் செல்லர்கிட்ட அதே மாதிரி இன்னொரு கிரேடலில் பேக்கில் சப்போர்ட் வச்ச மாதிரி இன்னொரு கிரேடலும் இருக்குது. இப்போ அதை ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை ஆர்டர் பண்ணி வந்ததுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பெருசாக எதுவுமே வீட்டில் வேலை இல்லைனாலும் சரி, காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே எப்படி டைம் போகுதுன்னே தெரியல. நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஆஃப்டர் டெலிவரி என்னோட ஒரு சில நாள் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் நான் கன்சிஸ்டண்ட்டாக விலாக்ஸ்லாம் வந்து சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கெல்லாம் இந்த விலாக் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். தெரியல, சத்தம் போட்டுட்டு பேசுறடி. என்னடாச்சு? எதுக்கு இவ்வளோ சத்தம்? யாருக்கிட்ட பேசிட்டு பாப்பா?
பாய்.